அரு அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, ஆட்சிகளை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது அதற்கு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது சமீப காலமாக பெருந்தலைவர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, பொற்கால ஆட்சி, கல்விக்கண் திறந்தவர் ஆட்சி, அணைகள் கண்ட ஆட்சி, தொழிற்சாலைகள் கண்ட ஆட்சி என்று அவருக்கு பாராட்டுக்களை அள்ளி வீசுகின்ற அதே நேரத்தில் இனி வரும் காலங்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு சிறந்த காலமாக அமைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, ஒரு அணை கட்டிய வரலாறு. அது மணிமுத்தாறு அணை என்று நமது பக்கத்தில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சிங்கம்பட்டி என்னும் கிராமத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு அணையின் வரலாறு. அதாவது, இந்த அணை கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ஆண்டு 1958. சுமார் 5 ஆண்டு காலம் வேலை நடந்தது. ஏன் 5 ஆண்டு காலம் வேலை நடந்தது என்றால், அதனுடைய நீளத்தை பார்த்தால் 3 கிலோமீட்டர். அப்பொழுது 3 கிலோமீட்டருக்கு என்ன செய்வது? அதில் அணை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பகுதியை பார்வையிட வந்த அன்றைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொறியாளரை அழைத்து இதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஒரு திட்டமிடுங்கள் என்று கேட்கிறார். அவர்கள் திட்டமிட்டு அறிக்கையும் கொடுக்கிறார். தலைமை பொறியாளர் அவர் கொடுத்த அறிக்கையில் இதனால் பயன்பெறும் ஏக்கரா நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 67,000 ஏக்கர் நிலம் பயன்பெறும். இல்லை என மறுக்கவில்லை. குடிதண்ணீர் பலன் கிடைக்கும், இதையெல்லாம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் இதற்கு ஆகின்ற செலவு என்று பார்க்கும் பொழுது 5 கோடிக்கு மேல் செலவாகும். அன்றைய பட்ஜெட்டே 100 கோடிக்குள் தான், 70-80 கோடி தான். அப்பொழுது 5 கோடி செலவு என்று சொல்லும் பொழுது பணத்திற்கு என்ன செய்வது என்று காமராஜர் யோசிக்கின்ற நேரத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த திருவாளர் KT கோசல்ராம் அவர்கள், தலைவரை நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படான், நான் பணத்தை வசூல் பண்ணி தர வேண்டியது மக்களிடமிருந்து நான் வசூல் செய்து தருகிறேன் என்று அவருக்கு பெயரே உண்டு. மணிமுத்தாறு கண்ட மாவீரன் என்று KT கோசல்ராம் அவர்களுக்கு ஒரு பட்டமும் உண்டு. சுமார் ஒரு வார காலத்திற்குள் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதியை சேர்த்து அன்றைய தேதியில் கொடுத்ததாக அவருடைய வரலாறு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுக்கே தெரியும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட்டும் சேர்த்து அவர் கொடுத்து டொனேஷனாக நன்கொடையாக வசூல் செய்த பணத்தை செலவிட்டது மட்டும் போக மீதி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் அன்றைய தேதியில் கஜானாவில் திரும்ப செலுத்தப்பட்டது. நன்கு யோசியுங்கள், இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மொத்தம் அதற்காக ஒதுக்கீடு செய்த பணத்தில் 40 லட்சத்தை செலவு மிச்சப்படுத்தி சரண்டர் செய்யக்கூடிய ஆட்சி அன்றைய ஆட்சி. இதைத்தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களாட்சி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். மக்கள் பணம் விரயமாகக்கூடாது. விரயமாகாமல் சரியாக செலவு செய்து அத்தனை பெரிய அணையை 3 கிலோமீட்டர் நீளம் நினைத்து பார்க்க முடியாது. இதற்கு என்ன வழி என்பதற்கு அதற்கும் பெருந்தலைவர் தான் திட்டமிடுகிறார். இவ்வளவு நீளத்துக்கு அணை கட்டுவதாக இருந்தால் 5 கோடி ஆகும் என்று சொன்ன உடனே எனக்கு அது தேவையில்லை. 67,000 ஏக்கர் நிலம் பயன்படும் பொழுது அதில் ஏகப்பட்ட மக்கள், பொதுமக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். இவைதான் என் கண்முன் நிற்கின்றன. எனவே அணை கட்டுவதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே எப்படி பார்த்தாலும் நமக்கு அணை கட்டுவதால் நமக்கு நஷ்டம் தானே தவிர லாபம் கிடையாது என சொல்லும் பொழுதுதான் KT கோசல்ராம் அவர்கள் நான் நிதி பிரித்து தருகிறேன் என்று நிதி பிரித்து அந்த வேலையை ஆரம்பித்து வைக்கின்றார். இது நடந்தது. அதற்கு பிறகு அது எப்படி கட்டுவது, 3 கிலோமீட்டருக்கு காங்கிரீட் சுவர் எழுப்புவது என்பது எவ்வளவு பெரிய செலவு என்று யோசித்த நிலையில் அவர் சொல்கிறார் ஐடியாவை. அவர் திட்டமிடல். அவர் என்ன கல்வியிட்டார்? அவரது மூளையில் உதித்த மண்ணடியுங்கள், சைடில் கல் அடுக்குங்கள், அணையை இடையில் சிமெண்டை செருகுங்கள், சிமெண்ட் சாந்தை வைத்து அடையுங்கள். அடைத்தால் அணை நிற்குமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு லாரி போகக்கூடிய அளவு உயரத்திற்கு மேலே பாதை அமைத்து இப்படி மண்ணடித்து அமைக்கப்பட்ட சாலை, அதனுடைய வாய்ப்பகுதியில் மட்டும் காங்கிரீட் சுவர் எழுப்பப்பட்டு இன்று 65 ஆண்டுகளை கடந்தும் மிகவும் சிறப்பான ஒரு அணையாக எந்த ஒரு பாதிப்பும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மூளையில் உதித்த அந்த காரியம், அவரது அறிவில் உதித்த அந்த செயல். சற்று யோசித்து பாருங்கள். இதைத்தான் எந்த ஒரு ஆட்சியாளனும் யோசிக்க வேண்டிய ஒன்று.
பெரியாரின் சிந்தனைகள் பேசிவிட்டால் போதாது, சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம். அந்த எண்ணம் இருந்தால்தான் இது போன்ற சிந்தனைகள் வளரும். இதுபோல சிந்தனைகள் வளர்ந்தால்தான் அத்துடன் தியாகமும் சேர்ந்து இன்று போல் 1 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் காரில் அவர் செல்ல விரும்பவில்லை. சைரன் வேன் கூட வேண்டாம் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்கள். காரணம் என்ன? மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற தியாக உள்ளத்தோடு வந்தவர்கள். அவர்களை இழிவுபடுத்தும் வேலையை தானே இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஜெனரேஷன், இன்றைய மக்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு அவரை பற்றி தவறான ஒரு கருத்தை பதிவிடுவதற்கு முக்தார் என்றவனை இன்னும் விட்டு வைத்திருக்கிறது. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இது போன்ற அதாவது அவருடைய வரலாற்றை மறைக்கின்ற விதமாக, அவருடைய செயல்திறனை மறைக்கின்ற விதத்தில் மட்டும் இந்த செயலற்ற திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு பின்ன ஒன்றுமே தெரியாது. பாவம், அவங்க அறிவே கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஏதோ வெளியே வந்தார், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததை அவங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். களவெடுக்கிறதுல, கொள்ளையடிக்கிறதுல இருவருக்கும் ஒருவருக்கு நிகர் சளைத்தவர் அல்ல. மாற்றி மாற்றி கொள்ளையடிக்கிறதுல கில்லடி தான். என்ன நீ காட்டி கொடுக்காத, ஒன்றை நான் கட்டி கொடுக்க மாட்டேன், இப்படியே வண்டியை ஓட்டிடுவோம். இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனது அருமை தமிழ் சொந்தங்களே, சற்று யோசியுங்கள், சிந்தியுங்கள். வாக்களிப்பதற்கு முன் இது போன்ற சிந்தனையாளர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி.